அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட சேர்ந்து பணிபுரிவதற்கு வந்து டீச்சிங் ஸ்டாஃப் ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க. அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். வீடியோட தொடக்கத்திலே நான் சொல்வது என்ன அப்படின்னா, இது வந்து ஆன்லைன் டீச்சிங் ஸ்டாஃப் ஆன்லைன்ன்றதுனால கொஞ்சம் இன்டர்வியூலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி இந்த 3 மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் வீடியோவோட தொடக்கத்திலே ஸ்கிப் பண்ணிவிடுங்க வீடியோவை. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி இந்த 3 மாவட்டத்திலேருந்து டீச்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எந்தெந்த ஃபீல்டு அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம், கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், டிஆர்பியில் வரக்கூடிய டெட்டு, யூஜிடிஆர்பி, இடைநிலை ஆசிரியர்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, அது தமிழாக இருக்கும், மேக்ஸு, ஜிஎஸ் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன சார் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் நீங்கள் டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் டிஎன்யூசிக்கு அப்ளை பண்ணாலும், டிஏபிக்கு பண்ணாலும் அந்த தேர்வுகளை தொடர்ச்சியாக வந்து 3 வருடங்கள் குறைந்தபட்சம் ஒரு 3 வருடங்களாக படிச்சுட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு தேர்வில் வந்து நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் டிஆர்பியில் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கீங்க, சம்திங் இல்லை போலீஸ் எக்ஸாமில் ரிட்டன் பாஸ் பண்ணி ஃபிசிக்கலில் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு தேர்வுகளில் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்குது, வேறு எதுவும் நம்ம அகாடமியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து நான் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன், அல்லது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு பிஎட் பண்ணியிருக்கேன், சம்திங் அதாவது பிஎட்டே இல்லைனா கூட எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரைட்டா? ஸோ என்னுடைய நாலேஜை மற்ற மாணவர்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, துடிப்பாக இருக்கக்கூடியவங்க, ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் 8017815661 அப்படி இல்லைனா 9344556362. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி மேற்கொண்ட விவரங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஆன்லைன் டீச்சிங்ன்றதுனால நீங்கள் டீச்சிங் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப்பிங் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து லேப்டாப் இருக்கணும், அதில் வைஃபை கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் டவுன் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் போது நெட்டு வந்து ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப ரூரல் ஏரியாவில், வில்லேஜில் இருக்கிற மாதிரி, இன்டர்நெட் கனெக்ஷனே கிடைக்காத மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். கொஞ்சம் டவுன் ஏரியா இருக்கணும். அது குறிப்பாக வந்து நீங்கள் தருமபுரி டவுனை சுற்றி இருக்கீங்க, தருமபுரி சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ மற்ற மாவட்டங்களும் இருந்தாலும் ஓகே, நீங்கள் சேலம், கிருஷ்ணகிரி இருந்தாலும் கொஞ்சம் டவுன் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய அறிவை மற்ற மாணவர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். விரைவில் உங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணுவோம். ஒரு மேடம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மேடம்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.